கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கு நான் நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேங்க. நிறைய பரிகாரங்கள் செஞ்சுட்டேன், நிறைய மந்திரங்கள் சொல்லிட்டேன், நிறைய விரதங்கள் இருந்துட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய புண்ணிய காரியங்களும் செஞ்சுட்டேன். ஆனாலும் என் கடன் தீர மாட்டேங்கி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஒரு பரிகாரம் ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையானது. தினமும் ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்க போறீங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த தண்ணீர் குடிக்கிறதுனால எப்படி கடன் தீரும், எப்போ குடிக்கணும், எந்த இடத்துல அந்த தண்ணீரை வச்சுட்டு அதன் பிறகு எடுத்து குடிக்கணும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். கடன் அப்படிங்கிறது கர்மா. இந்த கர்மாவின் காரணமாக இருக்கக்கூடிய கடனை நீங்கள் எவ்வளோ நினச்சாலுமே அடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். நீங்கள் கடனையே வாங்கக்கூடாதுன்னு இந்த மாதம் ரொம்ப சுய கட்டுப்பாடோடு நோட்டு போட்டு சம்பளம் வாங்கின உடனே எழுதி இவ்வளவு தான் செலவு பண்ணணும், இதுக்கு மேலே செலவு பண்ணக்கூடாதுன்னு பிளான் பண்ணி பண்ணாலும் கர்மா உங்ககிட்டவே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய சூழல் உண்டாகும். அதை தவிர்ப்பதற்கு இப்போ நான் ஒரு எளிமையான விஷயத்தை தான் இந்த பதிவில் சொல்ல இருக்கிறேன். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. நான் சொன்ன இந்த விஷயத்தை உங்களால் செய்ய முடியலன்னா கூட உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க. பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கணவன் மனைவி பிரச்சனை தீர உண்மத்தவராகி வசிய தூபம், எதிரி தொல்லை நீங்க மகிஷாரூட சத்ரு சம்ஹார வசிய தூபம், பணம் சேர அருள் தரும் ஆதிவராகி வசிய தூபம்னு ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தனித்தனியாக மூலிகைகளை கொண்டு தூபங்களை தயார் செய்திருக்கிறோம். அதை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க, தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். சரி, தண்ணீர் தினமும் காலை எழுந்ததும் ஒரு செம்பு பாத்திரம் இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. சின்ன சொம்பு பாத்திரம் அல்லது சொம்பு டம்ளர் கூட, அதாவது செம்பு அப்படிங்கிற உலோகத்தினால் ஆன இந்த பொருளை நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒரு டம்ளரோ அல்லது ஒரு சின்ன வட்டகையோ அல்லது ஒரு செம்பு சைஸில் ஏற்கனவே இருக்குங்க, நாங்கள் கலசம் வைக்கிறதுக்கு வச்சுருந்தோம், அதை பழசு என்கிட்ட இருக்குது, அதை பயன்படுத்திக்கலாமானாலும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அதில் நிறக்க தண்ணீர் எடுத்துக்கணும். இந்த தண்ணீரை நீங்கள் எங்கே கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இறந்தவர்களுடைய படம் வச்சுருப்பீங்க இல்லையா, யாராவது தாத்தா பாட்டியாக இருக்கலாம், இல்லை முக்கியமான உறவினர்கள் யாராவது இறந்தவருடைய ஃபோட்டோ வச்சு வழிபடுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்போம், அங்கே ஃபோட்டோ வச்சுருப்போம். அந்த இடத்துல அவங்களுக்கு முன்னாடி போய் தண்ணியை வைக்கணும். முதல்லையே சொல்லிட்டேன், கடன் கர்மா. கர்ம வினை தீரணும் அப்படின்னா முன்னோர்களின் அருள் வேணும், குலதெய்வத்தோட அருள் வேணும், தர்ம காரியங்களில் ஈடுபடணும். இது மட்டுமே தான் கர்மாவை அளிக்கும். வழிபாடுகள் இரண்டாவது பட்சம்தான். இப்போ நான் சொன்ன இந்த விஷயம்தான் கர்மாவை அழிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆயுதம்னே சொல்லலாம். சரி, இப்போ நீங்கள் சொல்லலாம், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாங்கள் இறந்தவருடைய படத்தை வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க எடுத்து வச்சு கும்பிடுவேன், நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி வர்றவங்களுக்கும் நான் பதில் சொல்கிறேன். இறந்தவர்களுடைய திருவுருவப்படம் வச்சுருந்தீங்கன்னா அந்த படத்துக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன செம்பு உலோகத்தினால் ஆன பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி வச்சுட்டு அவங்கக்கிட்ட மனதார வேண்டிக்கோங்க, கடன் தீரணும்னு மனதார வேண்டிட்டு அந்த தண்ணீரை வீட்டை விட்டு வெளியில் போகும்போது குடிங்க. அது மாதிரி வீட்டுக்குள்ளே வந்தோடனே கொஞ்சம் எடுத்து குடிச்சிக்கலாம். அந்த தண்ணீரில் மீதி இருந்தால் வீட்டில் இருக்கிற மற்றவங்களும் குடிக்கலாம். முக்கியமாக அதுவும் பணம் சம்மந்தமாக ஏதாவது பேச போகிறீங்க, யார்கிட்டையாவது இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் சம்மந்தமாக நீங்கள் கேட்க போகிறீங்க அப்படின்னா அன்றைய தினத்தில் அவங்களுக்கு ஒரு விளக்கும் பொருத்தி வச்சுட்டு அந்த தண்ணீரை குடிங்க. சரி, ஃபோட்டோ இல்லாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை எழுந்ததும் என்ன பண்ணுங்க, அந்த பாத்திரத்தில் நான் சொன்ன செம்பு உலோகத்தினால் அந்த பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி நல்ல ஒரு மூடியை போட்டு மூடி கொண்டு போய் நிலைவாசலில் வச்சுருங்க. நிலைவாசலில் வச்சுட்டு நிலைவாசலை தொட்டு கும்பிட்டுட்டு குலதெய்வத்தை மனதார வேண்டிட்டு, ஏன்னா முதல்ல சொன்னது இறந்தவர்கள், இரண்டாவது சொன்னது குலதெய்வம், மூன்றாவது சொன்னது புண்ணிய விஷயங்கள். அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணீரை நீங்கள் தினம்தோறும் இறந்தவர்கள் அல்லது குலதெய்வத்தை அல்லது 2 பேரையுமே வணங்கிட்டு நீங்கள் குடிச்சிட்டு பண விஷயமான சம்பந்தங்களில் பண விஷயமான விஷயங்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்காது. கடன் அப்படிங்கிறது ஒருவர்கிட்ட வாங்கின கடன் மட்டும் இல்லைங்க, ஹவுசிங் லோனாக இருக்கலாம், வண்டி லோனாக இருக்கலாம், யாருக்காவது நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்கலாம். இதை மாதிரி எந்த கடனாக இருந்தாலும் நீங்கள் தினம்தோறும் இதை செய்துட்டு வரும்போது கர்ம வினை ஏற்படக்கூடிய இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது அறவே நீங்குங்க. நிறைய பரிகாரங்கள் இருக்கு. அதுல ஒரு எளிமையான விஷயத்தை இந்த பதிவு மூலமா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. மகா பெரியவா அருளால உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.